ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தர்ஷினி வண்ணங்கள் சேனல். தர்ஷினி வண்ணங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னா, சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, அப்புறம் 2 தக்காளி. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 or 3 அவ்வளோ லெவலுக்கு இருந்தால் போதும் எண்ணெய். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, பட்டை, பிரிஞ்சலை, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுட்டு, அப்புறம் மிளகா, தனியாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா, மஞ்சள்தூள் எல்லாமே அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ஒரு 4-5 விசில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சு. விசில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போது வாய் ஊறுது. ஓகே, இப்போ நம்ம இது வேறு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஒரு இதில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை கொத்தமல்லி போட்டு சூப்பராக சர்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.